அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை பொதும்பு மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தொலைவுல பொதும்பு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 400 மீட்டர் தொலைவுல இந்த தெருவுல 2வது பிளாட்டா, அதாவது இந்த ரோட்ல இருந்து ஒரு 2வது பிளாட்டா நல்ல ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு வடக்கு பார்த்த மன அதாவது வடக்கு பார்த்த திசையில வடக்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடு இன்னைக்கு மறுவிற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீடு ஒரு 3 வருட வீடு மறுவிற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துட்டோம். இப்போ முன்னாடி இருக்க இந்த எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட முன்பக்க போர்ட்டிகோ ஏரியா பார்த்துருவோம். இந்த போர்ட்டிகோ ஏரியா போறதுக்கு ஒரு 3 படி ஏறி தான் போகணும். இப்போ இந்த வீட்டோட போர்ட்டிகோ தளம் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியா ஃபுல்லாகவே மேலே சென்ட்ரிங் சீலிங் இருக்குது, மேலே ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தலைவாசல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையாக பாலிஷ் பண்ணி தலைவாசல் டோரு வித் ஜன்னலோடய இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க போர்ட்டிகோ ஏரியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே லெஃப்டில் வந்து இபி மீட்ரு அதுக்குரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரைட் சைடில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட் ஏரியா ஃபுல்லாக தளத்துலையும் சரி வால்லையும் சரி நல்லா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு. ரோட்ல இருந்து 2வது ஃப்ளாட்டு. இப்போ இந்த வீட்டோட தலைவாசல் கதவை திறந்து நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவை பார்த்துருவோம். இப்போ இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தளத்தில் ஃபுல்லாகவே 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்ல ஒரு லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் ஓரளவு ஸ்பேஷியஸாகவே இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம அந்த ஹாலில் பார்க்குறது இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா கப்போர்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த டிவி யூனிட்டுக்கு ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டிவி யூனிட் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு பூஜா கப்போர்டு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே வந்து ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த வீடு தரைத்தளத்தில் சிங்கிள் பெட்ரூமோடையே கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடையே கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த ஏரியா கிச்சன் பார்த்துருவோம். கிச்சனுக்கு நல்லா கிரானைட்டில் ஒரு எல் டைப்பில் கிச்சன் மேடை கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்ல ஒரு கிரானைட்ல கிச்சனுக்கு எல் டைப்ல கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. அதுபோக கிச்சன் வால்ல ஆஃப் ஸ்பேஸுக்கு அவங்க வந்து வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அதுபோக நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அதுபோக கிச்சன் வென்டிலேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கு அந்த ஹோல் இருக்கு. அடுத்து போக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல எல் டைப்ல லாஃப்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த லாஃப்டில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் வேறு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஓப்பன் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாக சேம் பேட்டர்னில் 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரானைட் மேடா நல்லாவே அமைஞ்சிருக்கு. எஸ்எஸ்லையும் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்த்துருவோம். பாருங்க, இது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமோட டோரு. வாங்க இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணி இந்த வீட்டு பெட்ரூமை பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்னில் 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் லைட் ஷேடெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூமில் நல்ல பெரிய ஜன்னல் வசதி இருக்குது. ஃப்ளோரில் லைட் கலராக இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கிறதுக்கு ஜன்னலும் கொடுத்ததுனால நல்லாவே வெளிச்சம் அமைஞ்சிருக்கு. அதுபோக ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது வார்ட்ரோப் செட்டப்புக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கப்போர்டு ஒர்க் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும்.
இந்த கப்போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக ரேட் ஆகும். நம்ம இருக்கிற பொசிஷன்லேயே வாங்கிட்டு நம்ம கூட நம்ம டேஸ்ட்டு கப்போர்டு பண்ணிக்கலாம். அதுபோக மேலே ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் பாருங்கள் நல்ல ஸ்டோரேஜுக்கு அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமையோடைய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஓரளவு டீசெண்டான ஸ்பேஸ்லேயே இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஜன்னல் வசதி இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக நல்லா ஸ்பேஷியஸாகவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தளத்தில் ஃபுல்லாக நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலில் ஃபுல்லாக கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதுபோக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. வித் லூவர் கிளாஸோடைய அமைஞ்சிருக்கு. இது வந்து இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீட்டாக மாட்டிட்டாங்க. இந்த வீடு தரைத்தளத்திலேயே வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடையே கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஹால் பார்த்துட்டோம், பெட்ரூம் பார்த்துட்டோம், கிச்சனும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளிப்பகுதிக்கு போய் மொட்டை மாடி பார்த்துருவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமில் 1க்கு 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய கொடுத்துருக்காங்க. வெளியில் ஒரு காமன் டாய்லெட்டு, உள்ள ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு, மொத்தம் 2 டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஹைலைட் என்னென்னா வடக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த தலைவாச, ஒரு 23 அடி ரோடு உட்பட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 சென்ட்டுக்கு உட்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட பில்டிங் பார்த்தீங்கன்னா 610 சதுரடி. மேலே எலிவேஷனுக்குலாம் எம்எஸ்ல நல்லா கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. நல்ல நீர்வளம் மிக்க பகுதி. இங்கே பொதும்பெல்லாம் சொல்லவே வேணாம், தண்ணி அருமையாக இருக்கும். போர் பார்த்தீங்கன்னா 300 அடி போட்டிருக்காங்க. முன்பக்கம் மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமு, 2 டாய்லெட்டு, ஒரு ஹாலு, கிச்சன் வசதி எல்லாம் இருக்குது. லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் நல்லா சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு பின்னாடி இடம் விட்டுருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து விலை 3 வருஷம் இந்த வீட்டுக்கு ரீசேல் வீடு தான். இந்த வீட்டுக்கு ஓனர் சொல்கிற விலை 35 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக வீடு தேடிக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக மதுரைக்குள்ளே உங்கள் வீடோ அல்லது உங்கள் சொத்து, காலி மனை, ஃப்ளாட்டு என்னன்னாலும் சரி சேல் பண்ணணும்னா சொல்லுங்கள். நேர்மையான முறையில் கமிஷன் அடிப்படையில் மட்டும் நல்ல முறையில் விற்று கொடுப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.